Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.18 19 பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இருக்குது. அந்த லைன் செக்மெண்ட்டை நான் ஏ பின்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே ஏங்கிற பாயிண்டோட வேல்யூ -3,6, பிங்கிற பாயிண்டோட வேல்யூ 1,-2. அதில் பிங்கிற பாயிண்ட் வந்து நம்மளால் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த பிங்கிற பாயிண்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க -2,4. கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் ஃபார்ம்னால நம்ம ரேஷியோன்னு எதை சொல்லுவோம்னா M/N தான் வந்து ரேஷியோன்னுட்டு சொல்லுவோம். அந்த M/Nோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். M/Nோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் செக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கிறேன். செக்ஷன் ஃபார்மில் என்னென்னா P = M × x2 + N × x1 / M + N, M × y2 + N × y1 / M + Nங்கிறது ஃபார்முலா. இங்கே பிங்கிற பாயிண்ட்டுக்கு பதிலாக எனக்கு வேல்யூ இருக்குது -2,4. அதை நான் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -2,4 = இங்கே வந்து எனக்கு எம்மோட வேல்யூ தெரியாது. ஆனால் x2 y2 x1 y1ஓட வேல்யூ தெரியும். இது வந்து எனக்கு x1 y1, இது எனக்கு x2 y2. அப்படின்னா இங்கே எம்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன். x2க்கு பதிலாக வேல்யூ 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, x1ஓட வேல்யூ -3 / M + N, எம்மோட வேல்யூ தெரியாது, y2ஓட வேல்யூ -2 ப்ளஸ் N × y1ஓட வேல்யூ 6 / M + N. அப்படின்னா இந்த இடத்துல நான் கமாவுக்கு முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது கமாவுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட நம்பரும்பாங்க. அப்படின்னா இங்கே கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது -2. இங்கேயும் கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ண. அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பேரிங் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸை நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே எனக்கு எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் என்னென்னா -2, அதை எழுதிக்கிறேன், = இங்கே எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் வந்து என்னென்னா M × 1 வந்து ஃபஸ்ட்டு M, அடுத்து -3 × N வந்து -3N / M + N. இங்கே டிவைடட் பையில் இருக்கிற M + N இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளை ஆகிற. அப்படின்னா -2 × M + N = M - 3N. அப்படின்னா இதை நான் உள்ளக்க மல்டிப்ளை பண்ணேன்னா -2M -2N = M - 3N. M எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரேன், N எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்படின்னா எனக்கு -2M, இந்த M இங்கிட்ட வர்றப்ப -M = -3N, இந்த -2N இங்கிட்ட வர்றப்ப +2N ஆயிடும். நான் எனக்கு -3M கிடச்சிருக்கு, = இதை மைனஸ் பண்ணால் -N கிடைக்கும். மைனஸும் மைனஸும் எனக்கு இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு 3M = N கிடச்சிருக்கு. இப்போ N ஒரு சைடு கொண்டு வரேன், இந்த நம்பரை இங்கிட்டு கொண்டு வரேன். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா M இது இங்கிட்டு வர்றப்ப /N = 1/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ரேஷியோவில் வந்து எழுதணும்னா M/N = 1/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எம்மோட வேல்யூ 1 கிடச்சிருக்கு, என்னோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னதுனால ஆன்சர் M/N = 1/3ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.19. எக்ஸாம்பிள் 5.19 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட், போன சம்மில் பார்த்த மாதிரியே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஏ பின்னுட்டு அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏங்கிறதோட பாயிண்ட் வந்து -3,5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிங்கிறதோட பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்ன கொடுக்கல, அதை x2 y2ன்னுட்டு நானாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைன் செக்மெண்ட் மேலேயே இருக்குது. அந்த பிங்கிற பாயிண்ட்டோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2,3ன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எனக்கு கொடுத்துட்டாங்க, அதாவது M/Nோட வேல்யூ 1/3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு MNோட வேல்யூ வேணும்னா M / N = 1/6. அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து எனக்கு 6 வந்து கிடச்சிருக்கா. இது 1, இது வந்து 6, அதாவது M = 1, N = 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் பிங்கிற பாயிண்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு செக்ஷன் ஃபார்முலா தெரியும். எனக்கு P = M × x2 + N × x1 / M + N, M × y2 + N × y1 / M + Nங்கிறது செக்ஷன் ஃபார்முலாவோட
ஃபார்முலா. இப்போ எனக்கு பிங்கிறதுக்கு பதிலாக -2,3 இருக்கனால அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு x2 வந்து என்னன்னு தெரியாது, ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 6 இன்ட்டு x1ஓட வேல்யூ வந்து எனக்கு இதை வந்து x1 y1 கன்சிடர் பண்ணுன்னா x1ஓட வேல்யூ -3 டிவைடட் பை m ப்ளஸ் என்னங்கிறப்ப எனக்கு 1 + 6 டிவைடட் பை எம்மோட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ தெரியாது, ப்ளஸ் என்னோட வேல்யூ 6, y1ஓட வேல்யூ 5 டிவைடட் பை 1 + 6. அப்படின்னா -2,3 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு x2 வந்து எனக்கு x2 தான் கிடைக்கும். அடுத்தது 6 இன்ட்டு -3 -18 கிடைக்குது டிவைடட் பை 1 + 6 வந்து 7. அடுத்து 1 இன்ட்டு y2 வந்து y2 ப்ளஸ் 6 இன்ட்டு 5 வந்து 30 டிவைடட் பை 1 + 6 வந்து 7 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணுறேன், அடுத்து ஒய் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் வந்து இங்கே -2 ஈக்குவல் டு இங்கே x2 -18 டிவைடட் பை 7. இதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -2 இன்ட்டு 7 வந்து -14 ஈக்குவல் டு x2 -18. இந்த -18 இங்கிட்ட வர்றப்ப எனக்கு +18 ஆயிடும். எனக்கு x2 ஈக்குவல் டு -14 + 18 கிடைக்கும். எனக்கு x2 இஸ் ஈக்குவல் டு 18ல் 14 போச்சுன்னா எனக்கு 4 கிடச்சிருக்கு. இது எனக்கு x2ஓட வேல்யூ. y2ஓட வேல்யூ என்ன, ஒய் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணணும். 3 இஸ் ஈக்குவல் டு y2 + 30 டிவைடட் பை 7. இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா எனக்கு 7 × 3 வந்து 21 கிடச்சிடும். அப்படின்னா 21 இஸ் ஈக்குவல் டு y2 + 30. இந்த +30 இங்கிட்ட போச்சுன்னா -30 ஆகும். நான் y2 இஸ் ஈக்குவல் டு 21 - 30. நான் y2 இஸ் ஈக்குவல் டு 21ல் 30 என்ன போச்சுன்னா -9 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு பிங்கிறதோட பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ணணும்னா x2, y2. அப்படின்னா எனக்கு பிங்கிறதோட பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா 4, -9 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.